நீங்க தென்னை விவசாயியா? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தான். உங்க தோட்டத்தோட எதிர்காலத்தவே மாற்றக்கூடிய தகவலாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குழந்தைக்கு காலை, மதியம், இரவு 3 வேளையும் வெறும் சாதம் மட்டும் கொடுத்தா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளருமா? கண்டிப்பா வளராது. ஏன்னா, உடம்புக்கு புரதம், வைட்டமின், கால்சியம், இரும்புச்சத்து இன்னும் நிறைய சத்துக்கள் வேணும். அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும். அதே மாரி தான் ஒரு தென்னை மரத்துக்கும். யூரியா, டிஏபி, பொட்டாசியம் மட்டும் போட்டால் போதுமா? இல்லை நண்பர்களே. நாம் நினைக்கிறத விட ஒரு தென்னை மரம் ரொம்ப புத்திசாலி. அதுக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவை அப்படின்னு அதுக்கு தெரியும். அதுக்கு மொத்தம் 17 சத்துக்கள் தேவை. இந்த 17 சத்துக்களில் ஒரே ஒரு சத்து குறைஞ்சால் கூட மரம் அமைதியாக இருக்காது. அது உங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். இலை நிறம் மாறும், புதிய இலை சிறிதாக வரும், பூக்கள் உதிரும், பிஞ்சுக்கள் விழும், காய்பிடிப்பு தன்மை கம்மியாகும். சில நேரத்தில் என்ன உரம் போட்டாலும் எதுவுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு உங்களவே புலம்ப வைக்கும். ஆனால் இந்த பிரச்சனை உரத்தால் இல்லைங்க, சத்து குறைபாட்டால் இருக்கலாம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கமெண்டில் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் தோட்டத்தில் மஞ்சள் இலை இருக்கா? காய் உதிருதா? வளர்ச்சி மெதுவாக இருக்கா? இல்லை எல்லா உரமும் போட்டு ரிசல்ட் கிடைக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இந்த வீடியோவுக்கு ஒரு காரணம் இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு தோட்டத்துக்கு உரம் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு அனுபவம் வாய்ந்த தென்னை விவசாயியை சந்திக்க நேர்ந்தது. அவர் 30 வருஷமாக தென்னை விவசாயம் பண்ணிகிட்ருக்காராமா. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். தம்பி, இந்த மாதிரி உரம் கொடுக்குறனால தென்னைகள் நல்லா காய்க்காது, அதுக்கு 17 வகையான சத்துக்கள் தேவை அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஆனால் அந்த ஒரு வரி என் மனசில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. 17 வகையான சத்துக்களா? அப்படின்னா என்ன? நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது என்பிகே மட்டும்தானே தெரியும். அப்போ மீதி என்ன சத்துக்கள் இருக்குது? அது எங்கேருந்து கிடைக்கும்? அது குறைஞ்சா என்ன ஆகும்? அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? இந்த கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு நான் பதில் தேட ஆரம்பித்தேன். அந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு விஷயம் என்னை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துச்சு. நம்மளோட நிறைய விவசாயிகள் தெரியாமல் ஒரே தவறை திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தவறால் வருடத்துக்கு ஆயிரக்கணக்கில் நீங்கள் ரூபாய் செலவு பண்ணியும் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காம இருக்காங்க. அது என்ன தவறு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு அடிப்படை விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாம் மரத்துக்கு உரம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுவே தவறு. உரம் போடுறோம் அப்படின்னா மரம் உரத்தை சாப்பிட்றது கிடையாது, சத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்குது. உரம் அப்படின்னா என்னென்னா, சத்துக்களை கொண்டு போய் மரத்துக்கு கொடுக்குற ஒரு அதாவது ஒரு வாகனம் கூட வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் எந்த உரம் வாங்கினீங்கனாலும் வேறு லெவலில் நீங்கள் யோசிப்பீங்க. விவசாயத்தவே நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போது 17 வகையான சத்துக்களை நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 சத்துக்களையும் நாம் எங்கேயும் உரமாக கொடுக்க வேண்டியதே இல்லை. மரம் காற்றுலையும் தண்ணியில் இருந்தும் இந்த 3 சத்துக்களை எடுத்துக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்டில் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு மரத்தோட உடம்புல இருக்கிற பெரும்பாலான பகுதி இந்த 3 சத்துக்களால் தான் உருவாகியிருக்கு. ஆனால் இது ஆரம்பம் மட்டும்தான். இனிமேல் தான் முக்கியமான சத்துக்கள் வரப்போகுது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஏன் உலகம் முழுக்க என்பிகே ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க? அது குறைஞ்சா தென்னை மரம் எப்படி சிக்னல் கொடுக்கும்? அதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இயற்கை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அனுபவம் வாய்ந்த விவசாயிகளின் நேரடி பேட்டி, இது எல்லாத்தையும் உங்களோட கொண்டு வரும். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.